ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான்னு சொல்லிட்டு ஒரு புது சைனீஸ் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் மூச்சு தமிழ் சேனல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு மாடர்ன் வேர்ல்டில் இருக்காங்க. கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு ஆக்சிடெண்ட். கண் முழிச்சு பார்த்தா அவங்க ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாஸ்டரும் இருக்காங்க. மாஸ்டர் கடகடன்னு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்ல, ஹீரோயின் நான் ஏன் கிளம்பணும், எங்கே போகிறோம் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ஒரு செலெக்ஷன் போயிட்டுருக்கு, வாங்க அந்த செலெக்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. என்னது செலெக்ஷனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்டரே சொல்கிறாங்க, நீலாம் செலக்ட் ஆக மாட்ட, உனக்குலாம் பேசிக் நாலேஜ் மட்டும்தான் இருக்குது, அதுக்கெலாம் அட்வான்ஸ் லெவல் வேணும், நீலாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை, பட் இருந்தாலும் உன்னை கூட்டிகிட்டு போக வேண்டியது என் கடமை, வா வா கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சரி ஓகே, நம்ம தான் மாடர்ன் வேர்ல்டில் எவ்வளோ சமாளிச்சிருக்கோமே, இது ஒன்று சூச்சப்பி மேட்டர், நம்ம இங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போக, அங்கே ஃபீனிக்ஸ் பறவை ஒன்று நிறையா பேரை செலக்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோயினையும் செலக்ட் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் செம ஷாக். நம்ம ஹீரோயினுக்கு சொல்லவே வேணாம், சரியான ஷாக்கில் இருக்காங்க. மாஸ்டரோ ஐயோ நீ எப்படிமா செலக்ட் ஆன அப்படின்ற மாதிரியே முழிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான்லாம் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடம் பிடிக்க, மாஸ்டர் உடனே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ போனால் அங்கேயே ஒன்று ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, நீலாம் வர்த்தே இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் அப்பா அடா எப்படி நம்ம ரிஜெக்ட் ஆயிடுவோம், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தோட கூட்டமாக நம்ம ஹீரோயினும் கிளம்பி போகிறாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம்னா ஹீரோயினுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனால் வேறு வழி இல்லை, மாஸ்டர் சொல்லிட்டாங்கிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது அங்கே போகிற வழியில் நிறையா பேர் இருக்காங்க. அங்கே நிறையா பேர் கூட்டத்தோட கூட்டமாக நம்ம ஹீரோயினும் போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு வருது. பேலஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பை பார்த்தோன்னே எல்லாருக்குமே செம்ம பயம். நம்ம சந்திரமுகி பாம்பை விட பெருசுன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ பெரிய பாம்பு பயம் காட்டினோன்னு நம்ம ஹீரோயின் மற்ற எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயின் ஐயோயோ இதுக்கு மேலே நம்மளாலாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் பார்க்குறாங்க. அதை நோட் பண்ணிட்டு இருக்க நம்ம கிராண்ட் மாஸ்டர் இது யாராது இவ்வளோ தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பல்லாத டார்ச்சர் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் கூட்டத்தோட கூட்டமாக அந்த பேலஸ்குள்ளே என்ட்ராறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே செம ஷாக். ஏன்னா கிராண்ட் மாஸ்டர் இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. கிராண்ட் மாஸ்டருக்காக தான் நம்ம செலக்ட் ஆகி வந்திருக்கோம், ஆனால் கிராண்ட் மாஸ்டர் எப்படி இருப்பாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அரசல் புரசலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க, 500 வருஷமாக இவ்வளோ மலைக்குள்ளேயும் இந்த பேலஸ்குள்ளேயும் ஒருத்தங்க அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. நம்ம கிராண்ட் மாஸ்டர் பேலஸ்குள்ளே வராங்க. அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. அதில் சில பவர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட பிளட் வந்துட்டு இறந்தவங்களே மீட்டெடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்கக்கிட்ட இருக்க ஃப்ளவர்ஸில் இருக்க பெட்டல்ஸை சாப்பிட்டாலே 1000 வருஷத்துக்கு அவங்களுக்கு சாவுங்கிற ஒன்றே கிடையாது. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவங்கக்கிட்ட ஒரு மேஜிக்கல் பவரும் இருக்கும். அந்த மேஜிக்கல் பவர் மூலமாக அடுத்தவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்களோ உண்மையை மட்டும்தான் அவங்களால பேச முடியும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தங்க கிட்டேயா இந்த மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். அப்போ ஒரு பொண்ணு உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தவறுதலாக பேசினதுனால அந்த பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இன்னொரு பொண்ணுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணு வந்துட்டு நான் வந்துட்டு இதை மாதிரி உங்களை கொல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொல்றதுக்கு எல்லாத்தையும் செய்யும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவங்களையும் கொண்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு விடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பேசும்போது ஹீரோயின் அப்படியே நடுநடுங்கி எந்திரிக்கிறாங்க. ஆனால் கிராண்ட் மாஸ்டருக்கு ஒரே இது, நீ தான் ரொம்ப தைரியசாலியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்னது நானா தைரியசாலியா அப்படின்ற மாதிரியே இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் கடந்து போயிடுறாங்க. இதெல்லாம் வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்க சில பேலஸோட மாஸ்டர்ஸ் அப்போ தான் அவங்களுக்குள்ளே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்துட்டு இவ்வளோ பூட்டி வச்சுருந்தோம், ஆனால் நம்ம மேலே இருக்க கோபம் கொஞ்சம் கூட தனியலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த மாஸ்டர்ஸ் தான் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டரையே 500 வருஷமாக பூட்டி வச்சுருந்துருக்காங்க. அங்கே இருக்கிற கூட்டத்தில் எல்லாருமே வந்துட்டு தங்குறதுக்காக ரூம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் அந்த பேலஸ்குள்ளே இருக்க ரூம் எல்லாமே சர்ச் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸையும் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. வெளியில் எல்லாரும் இந்த பொண்ணு எப்படா செலக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அரசல் புரசலாக பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க தூங்குறதுக்கான ஒரு நல்ல ஸ்பாட்டை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பேலஸ்லேயே. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்க மாஸ்டர் வந்துட்டு ஒரு சுருக்கு பை மாதிரி ஒன்று கொடுத்து அமைச்சிருப்பாங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உனக்கு எப்பப்பெல்லாம் பசிக்குதோ இந்த பை எடுத்துப்பார், அதுலேருந்து உனக்கு சாப்பிட்றதுக்கான எல்லா ஐட்டமும் வந்துடும் அப்படிம்பாங்க. அந்த குட்டி பையிலேருந்து பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் நினச்ச ஆப்பிள் மாம்பழம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்திருக்கும் வைனோட சேர்த்து. அப்பாடா
இது போதும் எனக்கு, இது போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டு மல்லாந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஹீரோயின். இதுக்கு நடுவில் நம்ம பாம்போட வருவாங்க கிராண்ட் மாஸ்டர். கிராண்ட் மாஸ்டருக்கு ஒன்றுமே புரியாது. என்ன இந்த பொண்ணு தனியாக இங்கே படுத்து தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேஜிக்கல் பவரை வச்சு செக்லாம் பண்ணி பார்ப்பாரு. ஆனால் இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் ஆழ்ந்த உறக்கத்துக்கே போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்னேக் பாபுக்கு நம்ம ஹீரோயின் வச்சுருக்க ஒயின் மேலே தான் கண்ணாவே இருக்கும். அதை பார்த்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. டீப் ஸ்லீப் போன நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதே மிட் நைட்டில் தான். பார்த்தா அங்கே அழகழகான நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துட்டு பூத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது செம க்ளோவாகவும் இருக்கும். அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும்போதே அந்த சைடு ஒரு பொண்ணு வருவாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஃப்ளவரை பிச்சு மோந்து பார்த்த உடனே அவங்களுக்கு அங்கேருந்து ஒரு பாய்சன் வந்து அந்த பொண்ணு இறந்தும் போயிடுவாங்க. பின்னாடியே நம்ம கிராண்ட் மாஸ்டர் அந்த பாடியை டிஸ்போஸும் பண்ணுவாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துருவாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே கழுத்தில் கை வரும். யாரான்னு பார்த்தா நம்ம கிராண்ட் மாஸ்டர். நீ எல்லாத்தையும் பார்த்துட்ட தானே அப்படின்னா, ஐயோ நான் எதுவுமே பார்க்கலப்பா, நான் வாட்டில் ஒளிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப இன்னசென்ட்டாக பேச, நம்ம ஹீரோக்கு இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரோட மேஜிக்கல் ஸ்பில்லை யூஸ் பண்ணி அவர் வந்து செக் பண்ணா, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு உடனே நான் வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுமா. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குது இங்கே, எப்படி இந்த பொண்ணால் மட்டும் பொய் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்டோடே தான் போயிட்டு இருப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு அவங்கள எல்லாருமே கொல்ல தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் ரொம்பவே ஆழமாக இருக்கும். அதனால நம்ம ஹீரோயினையும் சந்தேக பார்வையோடு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. திருப்பி வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் படுத்து தூங்க அந்த பாம்பு பக்கத்தில் வந்து நிற்கும். அது பக்கத்தில் வந்து நிற்கிறது கூட தெரியாமல் போ நீ போ அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா ஸ்னேக்கை பார்த்து பயந்துருவாங்க நம்ம ஹீரோயின். உடனே உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது அது அழகாக வந்துட்டு ஒயின் வேணும் அப்படிங்கும். ஓ உனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சர்வ் பண்ணுவாங்க நம்ம ஹீரோயின். அந்த பாம்பும் குடிச்சிட்டு போயிடும். நம்ம ஒயினை குடித்ததுனால ஸ்னேக் பாபுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடும். அதுக்காக கிராண்ட் மாஸ்டர்கிட்டயே போயிட்டு சிபாரிசு பண்ணோன்னா பார்த்துக்கோங்களேன், உடனே கிராண்ட் மாஸ்டர் பிடிச்சி ஏறி விட்டுருவாரு. நம்ம பாம்பும் ஓடி போயிடும். நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு செம்ம வயிறு வலி வரும். என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே புரியாது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா ஒருத்தங்க நம்ம ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அவங்க ஒரு கையாட்ட காலாட்ட அப்படிங்கும்போதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம வலி வரும். வலி தாங்க முடியாமல் அங்கேயே மயங்கி விழுந்துருவாங்க நம்ம ஹீரோயின். இந்த டைம் பீரியடில் நம்ம ஸ்னேக் பாபு ஒயின் குடிக்க வர ஹீரோயின் மயங்கி இருக்கதை பார்க்க உடனே தூக்கிக்கிட்டு கிராண்ட் மாஸ்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரியே நிற்கும். உடனே கிராண்ட் மாஸ்டருக்கு வரும் பாருங்க கோவம். சரி இந்த பொண்ணுக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும், நீ ஏன் உங்களை தூக்கிட்டு வந்த அப்படின்னு கிராண்ட் மாஸ்டர் ஏற நம்ம பாம்பு பாபு பயந்து ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கே இந்த பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்குமா. அதோட தன்னோட கையை அறுத்து ஒரு ரத்த துளியை வந்துட்டு அவங்க வாயில் விட்டோன்னா அந்த பொண்ணுக்கு சரியாயிரும். ஏஞ்ச பொண்ணு சும்மா இருந்திருக்கணும்ல, இல்லை நானும் இங்கே வரவே இல்லை, எப்படி நான் இங்கே வந்தேனே தெரியாது, நான் அங்கே தான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உன் உடம்புல பாய்சன் இருந்தது, என்னோட பிளட்டை உன் வாயில் விட்டேன் சரியாக போச்சு அப்படின்னா, என்னது உங்கள் பிளட்டை ஏன் வாயில் விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொமட்டிக்கிட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணும் பாருங்க. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு செம்மக்கும் வந்துடும். இப்போ நீ கொமட்டின குத்திங்கிற மாதிரியே பார்ப்பாரா. இல்லை நான் கிளம்புறேன்ப்பா பாய் அப்படின்ற மாதிரி கிளம்பி ஓடிடுவாங்க நம்ம ஹீரோயின். இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் இனிமேல் நீ தான் எனக்கு வந்து சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வேலைக்காக பல பேர் தவம் கிடக்க, ஆனால் நம்ம ஹீரோயின் கெத்தா உள்ளே போயிட்டு இருந்தா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம பெரிய படிக்கட்டு வழியாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த படிக்கட்டை ஃபுல்லாக தொட, இந்த படிக்கட்டை ஃபுல்லாக பெருக்கு கழுவு அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஏவிடுவாங்க. நம்ம ஓபி அடிக்கிறது தான் ஹீரோயினுக்கு சொல்லி தரணும். சூப்பராக உட்காந்து ஓபி அடிச்சிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு சத்தம் கேட்க அது வந்தது கிராண்ட் மாஸ்டர் தான் சொல்லிட்டு செம்ம அள்ளில் இருப்பாங்க. திருப்பி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஹீரோயின். ஆனால் வந்தது ஸ்னேக் பாபு. வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி கொண்டு போய் நம்ம கிராண்ட் மாஸ்டர் இருக்கிற இடத்துல விடுவாங்க. கிராண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பு குழம்புல வெந்துட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ இதாக இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோயின், நான் ஓபி அடிச்சது தான் தெரிஞ்சு போச்சு போல இருக்குது, அதனால தான் என்னை கொல்றதுக்காக நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, கண்டிப்பாக என்னை கொன்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடு இருக்கும்போது
நானா இங்கே வரல, உங்கள் பெட்டான ஸ்னேக் பாபு தான் என்னை தூக்கிட்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் தவறி நம்ம கிராண்ட் மாஸ்டர் பக்கத்துலேயே விழுந்துருவாங்க. அப்போது அவங்களோட நெத்தியில் இவங்களோட நெத்தி பட்ட உடனே இவங்க மூன் மாதிரி அவ்வளோ குளுமையாக இருப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டரோட அந்த ஃபயர் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறையிறத நம்ம கிராண்ட் மாஸ்டரால் உணர முடியும். திருப்பி வந்துட்டு கிராண்ட் மாஸ்டரே கையை பிடிச்சி இழுத்து அவங்க நெத்தியோட இவங்க நெத்தியை வைக்கும்போது திருப்பி இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, அந்த பவர் வந்துட்டு நம்ம ஸ்பிரிட் ஃபயரே குறைக்கிற அளவுக்கு தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக புரிஞ்சுப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.